Hello students, welcome to our channel. Okay, இப்போ வாங்க நம்ம second sum and third sum எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, A செட் கொடுத்துருக்காங்க, B செட் வந்துட்டு ஒரு ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10, அதாவது ஒரு பகா எண் 10 விட சிறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து A cross B and B cross A வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த A cross B கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம B செட் கண்டுபிடிக்கணும். B அப்படிங்கிறது என்னது, ஒரு பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னது, the number which is divisible by 1 and its அப்படின்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படும் எண்கள் தான் பகா எண். ஓகேங்களா? அப்போ 2, 3, 5, 7. இப்போ நம்ம B செட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட A செட் அண்ட் இதுதான் நம்மளோட B செட். இப்போ நார்மலாக எப்பவும் போல் கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே 3, இங்கே 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ நமக்கு சொல்யூஷனில் 12 எலமெண்ட்ஸ் வரணும். அப்போது நம்மளோட A cross B பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 3, இதில் 4, ஸோ 12 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி B cross Aவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், B cross A கண்டுபிடிக்க நம்ம B செட் எழுதியிருக்கோம், கிராஸ் A செட் எழுதியிருக்கோம். இதுவும் 4 × 3, அப்போ 12 தான். இதுலேயும் பாருங்கள் 12 சொல்யூஷன், இதுலேயும் 12 சொல்யூஷன் இருக்குது. பட் நம்மளோட கொஷின் என்னது, A cross B and B cross A வந்துட்டு சமமானு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், 4 காலம் இருக்குது, ஆனால் 3 ரோ தான் இருக்குது. இதில் 3 காலம் 4 ரோ இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 12 இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இதோட மதிப்பு, அதாவது வேல்யூ வந்துட்டு சேம் கிடையாது. ஸோ அதனால் இது வந்துட்டு நாட் ஈக்குவல், சமம் இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் இவங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, n of A cross B ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது வேணால் ஈக்குவல். இதுக்கு வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ரூல் தான் இங்கே வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ரூல். n of A cross B ஈக்குவல் டு n of B cross Aவாக இருக்கும். எப்போ அப்படின்னா A cross B and B cross A வந்துட்டு நாட் ஈக்குவலாக இருந்தாலும் கூட நமக்கு இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து நம்ம செகண்ட் சம்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஆர்டர் பேரோட மேஜிக். முன்னாடி 2 டேர்ம்ஸ் மாறிச்சு அப்படின்னா அப்படியே இடம் மாறி எல்லாமே மாறிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, B cross A அப்படின்னா ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்கணும்ப்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் ஏன் என்ன B என்னன்னு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. இப்போது இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இது A cross B அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், A செட் எழுதிட்டு அதுக்கப்புறம் B செட் எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ எல்லாமே A செட்டோடது, செகண்ட் வேல்யூ எல்லாமே B செட்டோடது. ஸோ அதே மாதிரி B cross A கண்டுபிடிச்சோமா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், B செட் எழுதணும் அண்ட் கிராஸ் A செட் எழுதணும். இதில் இருக்க செகண்ட் வேல்யூ எல்லாமே தான் A செட்டு, ஃபஸ்ட் வேல்யூ எல்லாம் B செட். ஏன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் B, செகண்ட் எலமெண்ட் A. அப்போ அதே மாதிரி கீழே தேர்ட் சம் வாங்க. இதில் B செட் இருக்குது, A செட் இருக்குது, ஆனால் எந்த செட் ஃபஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் B செட்டும் இருக்குது, A செட்டும் இருக்குது. நம்ம வந்து A and B கண்டுபிடிக்கணும். பட் நம்ம இதில் ஃபஸ்ட்டாக எந்த செட் இருக்குன்னு பார்க்கணும். B cross A, அப்போ B தான் ஃபஸ்ட்டு. அப்போது இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேர்மும் Bக்கு, செகண்டில் இருக்கிற எல்லா டேர்மும் Aக்கு. இப்போ ஓகேவா? நீங்கள் தானே சொன்னீங்க ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாம் Bக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் B செட் வந்துட்டு இங்கே இருக்க -2 இருக்கா, இங்கே இருக்க -2 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா டேர்மும் நான் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுனா இது வந்து டோட்டலி ராங். ஏன்னா ஒரு செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரணும். அப்போ நம்மளோட ஆக்சுவல் B செட்டோட வேல்யூ என்னது, -2, 0, 3. இது மட்டும்தான் என்னோட வேல்யூ. 2 டேர்மும் இருந்தாலும் ஒரு டைம் தான் எழுதணும். இதுதான் கரெக்டு. அப்போ அதே மாதிரி A செட் கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு A செட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 3, 4 என்னதான் 2 டைம்ஸ் இருந்தாலும் நம்ம இது கணம் அப்படின்னா கணமில் வந்துட்டு ஒரு டைம் மட்டும்தான் வேல்யூ வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், n of A cross B ஈக்குவல் டு 6, அதே மாதிரி n of B cross A ஈக்குவல் டு 6 தான். ஏன் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 2, பியோட வேல்யூ வந்து 3. இவங்க வந்து AB தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கான ரேட்டிங் கொடுங்க. அண்ட் டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணலாம்.